ராசி நட்சத்திரத்துக்கு இலக்கணத்துக்கு அப்படிங்கிறத பாருங்க. அது எவ்வளவு காலத்துக்கு நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. அதற்கு ஏற்றாற் போல புது முயற்சியை தொடங்குங்க. இந்த கோச்சார பலனையும் அதற்கு ஏற்றாற் போல நீங்க ஒப்பிட்டு பார்த்து அதுக்காக செய்யணும். இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யலாம், இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யக்கூடாது, இப்போ முயற்சி எடுக்கலாம், இந்த முயற்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதற்கு ஏற்றாற் போல கோச்சார பலன்களை கம்பேர் பண்ணி நீங்க செய்யணும். அப்போ உங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, 10க்குடைய சுக்கிரனும் 12க்கு வந்துட்டார். அப்ப தொழில் வேலை சார்ந்த முதலீடுகள் விரயம் சார்ந்த விஷயங்கள் தான் அந்த காலகட்டத்துல நிறைய இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அதே நேரத்துல வியாபாரம் சார்ந்த ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாராளமாக செய்யலாம். அது